வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, இது நார்மலாகவே இப்போ உள்ள நியூ கான்செப்ட், இது இனிமேயும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ அரேஞ்ச் த எலமெண்ட்ஸ் ஆஃப் வெஸ்லி அண்ட் மேக்லீன்ஸ் மாடல் இன் ப்ராப்பர் சீக்வென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நியூ கான்செப்ட், மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து நமக்கு கம்யூனிகேஷன் பார்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போது ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, ரிசர்ச் பண்ணுறாருன்னு வைங்களேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவார், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவார். அப்போது சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஸோ சென்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அனுப்பி வைப்பார். யாருக்கு, நம்ம வந்து ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணுறோன்னா நம்ம அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம அனுப்பி வைப்போம். இப்போ எக்ஸாம்பிள் நியூஸ் கலெக்ட் பண்ணுறோன்னா நான் சென்டர், நான் என்ன பண்ணுறேன், மீடியாவுக்கு அனுப்பி வைக்கிறேன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் தேட் அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாடல் தான் இந்த இது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்கன்ற போது இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு வரும், மற்ற 2 ஆப்ஷனும் கட் ஆயிரும். ஸோ செகண்டு தேர்டில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக சோர்ஸ் அப்படின்னாலும் கம்யூனிகேட்டர் அப்படின்னாலும் சென்டருடைய இன்னொரு பேர் தான் கம்யூனிகேட்டர். அப்போது சென்டர் யார், நான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டேன், நான் வந்து இன்னொரு ஆளுக்கு அனுப்புகிறேன். ஓகே, இன்னொரு ஆளுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னும் போது ஸோ சென்டர் வந்து அனுப்பி ரிசீவர்கிட்ட போகும். பட் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுவார் அதை. இப்போ நம்ம கொடுத்தா உடனே அப்படி சும்மா போட்டுற மாட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ மாஸ் கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அவருங்க தான் யார், கேட் கீப்பர். ஓகே, அந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுவார்னா எடிட் பண்ணுவார். மீடியாவில் போடுறதா இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பரில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் எரரை எடிட் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சி, தென் பி அப்படின்னாலே பின்னாலே உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் வருது. அதுக்கப்புறம் இ, தென் அடுத்தது டி. ஓகே, அப்போ ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகி அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். CBEDA வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு எப்போவும் ரிப்பீட்டட் கான்செப்ட் ஆக்ஷன் ரிசர்ச்லேருந்து வந்திருக்கு, பட் வந்து நியூ கான்செப்ட். ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த லைட் ஆஃப், இதுவும் இன்னொரு முறை கேட்குறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இது கம்பல்சரி படித்து எழுதி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த லைட் ஆஃப் ஃபார்மேட் ஃபார் ஆக்ஷன் ரிசர்ச் பிக் த கரெக்ட் ஆர்டர். ஸோ இதுதான் அதோடைய ஆர்டர், நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். இதை திருப்பி கூட மாற்றி கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் இருக்குது, அப்புறம் இன்ட்ரடக்ஷன், தென் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி, தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம், தென் லிட்ரேச்சர் ரிவ்யூ, தென் மெத்தட்ஸ். ஸோ நமக்கு கொடுத்துருக்குது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது தான். இப்போ எல்லாத்துலேயுமே சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். மெத்தடாலஜி யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோன்னா அடுத்தது ரிசல்ட்டும் அண்ட் டிஸ்கஷனும் நடக்கும். அப்புறம் சம்மரி சுருக்கி ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சி கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுவாங்க. அப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னது சஜஷன் பண்ணுவாங்க. ஓகே, இது அதில் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் வந்து இப்படி முடிஞ்சிருக்கு, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சஜஷன் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் எந்த மாதிரியெல்லாம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற சஜஷன் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, அப்போ லாஸ்ட்டாக தான் என்னது சஜஷன் இதில் கொடுத்துருக்காங்க, அதனால் சஜஷன் வரும் லாஸ்ட்டாக. அப்போ டி வந்து லாஸ்ட்டாக வரும்போது எது வருது உங்களுக்கு ஆன்சர், தேர்ட் வந்து வருது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரடக்ஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், மெத்தட்ஸ், அதுக்கப்புறமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இன்ட்ரடக்ஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் பி. அடுத்தது இ, இன்டர்வென்ஷன் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன். ஸோ அந்த கான்செப்ட் என்னென்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணி இன்டர்பிரட் பண்ணுவோம், விளக்கம் கொடுப்போம்.
டேபிள் சார்ட் போட்டுருவோம் இல்லையா, அது வந்து ஏதாவது ஒரு இம்பேக்ட் இன்னோவேஷன் நம்ம அதில் அனலைசஸ் பார்ட்டு கொண்டு வரும்போது புதுசாக தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே விளக்கம் கொடுக்குறது தான் இன்டர்ப்ரிட்டேஷன். அப்போது ஏ அடுத்தது. அதுக்கப்புறம் சஜஷன், அது ரிலேட்டடாக நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கோ அதை வந்து சஜஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ CBEAD வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்போனன்ட்ஸ் ஆஃப் லெசன் பிளான் குரோனாலஜிக்கலின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சிங் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றதான். இப்போல்ல நீங்கள் வந்து ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்ற கண்டென்ட் தான். ஸோ லெசன் பிளான் வந்து எந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டீச்சராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரீ பிளான் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்டே நீங்கள் என்ன கண்டென்ட் வந்து நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு முன்னக்கூட்டியே ப்ரீ பிளான் பண்ணணும். அப்போது டிசைன் த லேர்னிங் அவுட்கம், என்ன நீங்கள் லேர்னிங் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா முன்னக்கூட்டியே டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சி. ஸோ அப்போ வந்து இந்த 2 ஆப்ஷனும் நமக்கு கட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணணும், என்ன போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலக்ட் த பெடகோஜி அப்படின்றது முன்னாடி இருந்து டீச்சர் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் பெடகோஜின்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து 3ஆவது. ஓகே, ஸோ எல்லா ஆர்டருமே அப்படி தான் கரெக்டாக வந்திருக்கு. டியும் பியும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா என்னென்ன நம்ம டெஸ்ட் வைக்கணும், அதாவது நம்ம வந்து நம்ம கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டோம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம மிங்கிள் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் வைக்கிறது, டிஸ்கஷன் பண்ணுறது, கொலாபரேஷனாக நம்ம எல்லோரும் ஜாயிண்டாக உட்காந்து பேசுகிறது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா டிசைன் டயலாஜிக் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ அப்போது நம்ம கான்வர்சேஷன் வைப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அதுக்கப்புறம் என்னென்னா டெஸ்ட் வைப்போம் இல்லையா, அதான் டிசைன் த எவாலுவேஷன். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா C, A, தென் E, தென் D, அதுக்கப்புறமா B. ஓகே, லாஸ்ட் தான் வந்து எவாலுவேஷன். அப்போ செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக இனிமேயும் வரும் நமக்கு கம்பல்சரியாக. அரேஞ்ச் த பிரின்சிபல் சாயில் ப்ரொஃபைல்ஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம்னு கொடுத்து நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இ வரைக்கும். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ ஹொரைசன், அதுக்கப்புறம் பி ஹொரைசன், அதுக்கப்புறம் சி ஹொரைசன், அப்புறம் ஓ ஹொரைசன், ஆர் ஹொரைசன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா இ வந்து மிஸ்ஸிங். ஓகே, ஸோ இ வந்து எதில் வரும்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓ ஹொரைசன் வரும். அதில் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் லேயர்ஸ் வந்து அதில் இருக்கும். அந்த சாயில் ப்ரொஃபைலில் ஸ்டெப் பை ஸ்டெப் சாயிலில் என்ன இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆர்டர். அப்போ டி வந்து வரும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ ஹொரைசன் இருக்குது, அது வந்து எப்படின்னா டாப் சாயில்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இ இருக்குது, அது வந்து அந்த ஈக்கு வந்து அலுவியேஷன். ஓகே, ஸோ அது எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓ, தென் ஏ, அதுக்கப்புறம் இ, அது இதில் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. திருப்பி நமக்கு கேட்டால் அது குழம்பக்கூடாது. தென் பார்த்திங்கன்னா பி. ஓகே, ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா சப்சாயில் இருக்குது. அடுத்தது சி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆர். ஓகே, ஸோ அப்போ வந்து ராக்ஸ் ஏரியா தான் ஆரில் இருக்குது. அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, ஏ, பி, சி, தென் வந்து இ வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டி கரெக்டாக இருக்கா பாருங்கள், ஏ, தென் பி, அப்புறம் சி, தென் இ. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் த அக்ரோனம் SITE இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட், இன்ஸ்ட்ரக்ஷனல், டெலிவிஷன், எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது மோரோவர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டு தான். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாடா, பாய் பாய்.